ஹலோ விவஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பெரு ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போறது கன்னர் அப்படின்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவியை பத்தி அந்த உள்ள பார்க்க போறோம். இப்போ இந்த கன்னர் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மார்கன் ஃப்ரீமேன், லூக் ஹெம்ஸ்வொர்த் இவங்க 2 பேரும் இந்த படத்துல லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நம்ம மோர்கன் ஃப்ரீமேனை தான் காட்டுறாங்க. இவர் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு தன்னோட பையன் கிட்டக்க நம்மளோட பிஸ்னஸை வந்து பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோடு வேர்ட்ல பயங்கரமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் தெரில. இந்த சைடில் நம்ம லூக் ஹெம்ஸ்வொர்த் இவர் வந்து மெடல் ஆஃப் ஹானர் வாங்கின ஒரு சோல்ஜர். இப்போ இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்புலேருந்து மீண்டு வர முடியாமல் இருந்துட்டு இருக்காரு. அதனால தன்னோட ஃபேமிலியில் அதுலேயுமே 2 பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பிங் பிளான் பண்ணி போய் ஒரு காட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ண போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த காட்டுக்குள்ளே மார்கன் ஃப்ரீமேனோட அந்த பையன் வந்து இந்த ட்ரக் லேபை வச்சு ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து தான் ட்ரக்கை வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கான் போல். ஸோ இவங்க கிட்டக்க இவங்க மாட்டினோன்னா 2 பேருக்கும் 2 குரூப்புக்கும் நல்ல சண்டை வருது. சொல்லப்போனால் ஹீரோவுக்கும் அந்த குரூப்புக்கும் தான் சண்டை வருது. இந்த சண்டையில் தன்னோட 2 பசங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் வந்த ஃபெடரல் ஏஜென்ட் வந்து இந்த சரக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ பசங்க வந்து அந்த வில்லன் குரூப்பு கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதுனால ஹீரோ தன்னோட 2 பசங்களை காப்பாற்றுறதுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாருங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மார்கன் ஃப்ரீமேன் அண்ட் லூக் ஹெம்ஸ்வொர்த் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐஎம்டிபியில் கூட வந்து ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நேரங்களில் வந்து அங்கே கம்மியாக இருந்தாலும் படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒருக்க ட்ரை பண்ணேன். ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அடி வாங்கியிருக்கு ப்ரொடக்ஷன் வழியில். பர்டிகுலராக இந்த படத்தில் 2 பேராஷூட் சீன் இருக்குது. அந்த சீனில் சிஜி ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போதே தெரியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஓகே லெவலில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அந்த படத்தில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரக்கூடிய அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த சீனுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல். அந்த மியூசிக்லாம் போடாமல் இருந்தால் கூட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஜஸ்ட்டு ஓகே டு வாட்ச் தான். அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஓகோன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சலாம் உள்ளே போகாதீங்க. ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சில வந்து பப் சீன்ஸ் வருது. அந்த சீனை தவிர்த்துட்டோன்னா பெருசாக அடல்ட் கண்டென்ட் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த கன்னர் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.